நாகையில் ஸ்விஃப்ட் காரில் டேப் ரெக்கார்டர் பொருத்தும் இடத்தில் மறைத்து வைத்து வெளிமாநில மதுபாட்டில்களை கடத்திய பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 400 மதுபாட்டில்களை ஒரே ரவுண்டில் கடத்திய பாடி சோடாக்கள் போலீசில் வசமாக சிக்கியது எப்படி? ஸ்விஃப்ட் காரின் டேப் ரெக்கார்ட் பொருத்தும் இடத்தில் சரக்கு பாட்டில்களை பதுக்கி கடத்திய பெண் தொக்காக கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? பிடிபட்ட பெண் போலீசில் கொடுத்த பகீர் வாக்குமூலம் என்ன? புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கடத்தி நாகையில் அதிக லாபத்திற்கு விற்கின்றனர். மதுபான கடத்தலில் ஈடுபடும் கும்பலை பிடிக்க போலீசார் தேர்தல் நேரத்திலும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இருந்தும் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு நூதன யுக்திகளை ஃபாலோ செய்து மெகா கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். விதவிதமான கெட்டப்புகளை போட்டு புது ரூட் எடுத்து புதுச்சேரியில் இருந்து நாகைக்கு மது பாட்டில்களை கடத்துகின்றனர். எந்த கெட்டப்பில் வந்தாலும் சரி, நாங்கள் விட மாட்டோம் என அதிகாரிகளும் அதிரடி காட்டி வருகின்றனர். இப்படித்தான் தற்போது புது டீம் ஒன்று நூதன முறையில் மது பாட்டில்களை கடத்தி வசமாக சிக்கிக் கொண்டனர். வெளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் தற்காலிக சோதனை சாவடி அமைத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த ஸ்விஃப்ட் காரை வழிமறித்து சோதனை செய்தனர். கார் முழுக்க தேடியதில் டேப் ரெக்கார்டர் வைக்கும் பகுதியில் ஏதோ பாட்டில் குலுங்கும் சத்தம் கேட்டுள்ளது. குடோனில் பதுக்கி வைத்திருப்பது போல தோண்ட காரில் மது பாட்டில்கள் சிக்கின. இந்த கடத்தலில் ஈடுபட்ட நாகை பச்சை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த ரேவதி மற்றும் சர்புதீன் ஆகிய 2வரையும் போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் கடத்தப்பட்ட 90 ml கொண்ட 400 புதுச்சேரி மது பாட்டில்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மது பாட்டில்கள் கடத்தலில் ஈடுபட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகை மாவட்ட எஸ்பி ஹர்ஷிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் லோக்கலில் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் கடத்தி விற்கும் கும்பல் ஜர்க்காகிவிட்டனர்.